ஒரு 2 நாளைக்கு முதல் ஐடியில் வெறுமனவே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டுமில்லை நிறைய வேலைகள் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த வேலைக்கு என்ன செய்யணும், இந்த வேலைக்கு என்ன செய்யணும், நான் இப்போ இது படிக்கிறேன், இது படித்தா இந்த வேலைக்கு போகலாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்குறீங்க. உண்மையாக என்ன சொல்லணுமெண்டா, எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அந்த ஐடி படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் QA அந்த மாதிரி வேலைக்கு போன ஆக்களை பற்றி நிறைய பேரோட பழக்கம் இருக்குது. காரணம் நான் அது படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்த வழியாக. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நெட்வொர்க் இன்ஜினியர், சிஸ்டம் இன்ஜினியர், சப்போர்ட் இன்ஜினியரும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ரோலுக்குமே விஷயங்கள் எனக்கு தெரியுமாண்டா, உண்மையாக இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கு எங்கே என்ன படித்தா வேலை செய்ய போகலாம்ன்றதை பார்க்கலாம்னா லிங்க்டினில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முதலாவது லிங்க்டினில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக ஐடி சம்மந்தமான வேலைகள் அல்லது அக்கௌண்டிங் அந்த மாதிரி சம்மந்தமான வேலைகள் போகிறதுக்கு அதில் போயிட்டு ஜாப் சர்ச்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஜாப் சர்ச்சில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பொசிஷன் ஆசைப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வரக்கூடிய ஜாப் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன ரிக்யூர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த ரிக்யூர்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு முதல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ரிக்யூர்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, அதுகளுக்கு ஒரு அப்ளை பண்ணி பார்த்து வர இன்டர்வியூஸில் உங்களுக்கு இன்டர்வியூ கோல் வருதான்னு பாருங்கள். உண்மையாகவே நான் என்னத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன்டா, உண்மையாகவே இப்போ நிறைய பேர் லிங்க்டினில் அப்ளை பண்ணி கூட இன்டர்வியூ கோல்ஸ் வருதில்லை. ஆனால் உங்களுக்கு இந்த வேலைக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு இப்போதைக்கு நீங்கள் லிங்க்டினில் பாவிக்கொள்ளலாம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ கோல் வரணும்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற யார்கிட்டையாவது கேட்டு ரிஃபரல் கேட்டு CV போட்டிங்கன்னா தான் இப்போதைக்கு கோல் வருது. காரணம் ஐடியில் அப்ளை பண்ணுறாங்க இப்போ கூடியிருக்கு. இப்போ முக்கியமாக லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட வேலைக்கு இப்போ என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்குறாங்கன்றதை பாருங்கள். அந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை நோக்கி ஒர்க் பண்ணலாம். இல்லை இல்லாத ரெக்யூர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டுருங்கன்றது முக்கியம். அதை தாண்டி வெறுமனவே கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணுறதோட நிற்காமல் உங்களோட ஸ்கில்ஸை காட்டக்கூடிய மாதிரி ப்ரொஜெக்ட்ஸை செய்து போட்டு கொண்டுருங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.